இந்த நபரா இவருடைய என்றெல்லாம் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மனுஷன் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நல்லவராம் இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாயிருக்கும்படி செபிக்கிறேன். உபாகமம் 33:1 தேவனுடைய மனுஷனாகிய மோசே. பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான ஒரு அடைமொழி பார்த்தீங்களா? தேவனுடைய மனுஷன் என்று மோசே அழைக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் எப்படி அழைக்கப்படுகிறோம்? யாருடைய மனிதர் என்று அழைக்கப்படுகிறோம்? நம்முடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி யோசிக்க வேண்டும். சிலருக்கு கட்சி அடையாளமாக இருக்கிறது, சிலருக்கு ஜாதி அடையாளமாக இருக்கிறது, சிலருக்கு குறிப்பிட்ட சபையின் பின்னணி அடையாளமாக இருக்கிறது. இந்த நபரா இவருடைய என்றெல்லாம் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, உண்மையான தேவனுடைய மனுஷன் எப்படி அடையாளப்படுத்தப்பட வேண்டுமானால், நான் தேவனுடைய மனுஷன் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவை கொண்டவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அப்படியானால் தேவனை முன்னிறுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை மட்டும் கொண்டு வாழ்வோமானால் தேவராஜ்யத்துக்கு கடந்து செல்ல கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். என்னை தீர்மானிப்போம். God bless you.